வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே மாணவர்கள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். தம்பி, கோடை விடுமுறை முடிஞ்சு முதல் நாள் ஸ்கூலுக்கு வர எப்படிப்பா ஃபீல் பண்ற? என்ன சார் நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க சார். இப்பதான் கோடை விடுமுறையை விட்டா மாதிரி இருந்தது. இத்தனை நாள் லீவ் எப்படி போச்சுன்னே தெரியலங்க சார். என்னமோ சனி ஞாயிறு லீவ் முடிஞ்சு திங்கம் ஸ்கூலுக்கு வர மாதிரி இருக்குது. ஏன்பா இப்படி சொல்ற? 1.5 மாசம் லீவ் உனக்கு பத்தலையா? பத்தலைங்க சார், சுத்தமா பத்தல. இது லீவே கிடையாது. நாங்க லீவ்ல தான் இருந்தோமா. இத்தனை நாள் லீவ் எப்படி போச்சு ஒண்ணுமே புரியலைங்க சார். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். வருஷத்துல ஒரு 2 மாசம் ஸ்கூல் வச்சுட்டு மீதி 10 மாசம் கோடை விடுமுறைன்னு விட்டானா கல்வித்துறை அமைச்சர் குறைஞ்ச போறாரு. வெறும் 1.5 மாசம் லீவ் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சார் பத்துச்சு? திடீர்னு ஸ்கூல் ரீஓபன்ன்றாங்க. ஆட்பிட்டே நின்றுச்சு சார். அப்ப ஸ்கூலுக்கு வரது பிடிக்கலன்றியாப்பா? ஸ்கூலுக்கு வரது மட்டும் இல்ல, எனக்கு ஸ்கூலே பிடிக்காது. அதுவும் இந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இருக்கார் பாருங்க, மோசமான ஆள் சார். வஞ்சனை. அரசு விடுமுறையை விட்டா கூட அவன் ஆத்மா அடங்காது சார். சனிக்கிழமை கிளாஸ், ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லிட்டு எங்க தோளுங்கெல்லாம் உச்சி தொங்க விட்டுருவான் சார். என்னப்பா சொல்ற? அவன் மூஞ்ச பார்க்காம தான் இத்தனை நாள் சந்தோஷமா லீவ்ல இருந்தேன். அதுக்குள்ள ஸ்கூல் ரீஓபன்ட்டாங்க. ஆமா, உங்க ஹெட் மாஸ்டர்னு சொல்றியே, அவர் பார்க்க எப்படிப்பா இருப்பாரு? நல்லா நெருப்பு கோழி முட்டையில இருந்து வந்த வாத்து குஞ்சு மாதிரியா இருப்பான் சார். அப்படியாப்பா? அவர் பேர் என்ன? அவர் பேர் என்னமோ வரும் சார். கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன் அவனே தான். ஆமா, அந்த ஆள் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? சொன்னதே உங்க ஹெட் மாஸ்டர் தான்ப்பா. ஹெட் மாஸ்டர் சார். குட் மார்னிங் சார். ஏண்டா சார் சார் நெருப்பு வந்தோம். பாத்துக்குஞ்சா பேரண்ட்ஸ் கூட்டணும். மச்சான், இந்த ஸ்கூலை கண்டுபிடிச்ச மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை வண்டியா கேட்டு தண்டவாளத்துல ட்ரெயின் வரும்போது தள்ளி விட்டுருண்டா. ஏன்டா உனக்கு அவ்வளவு வெறி? தெரியல, ஸ்கூலுனாலே அப்படியே எரியுது. எத்தனை மணிக்கு ஸ்கூல்? இவ்வளவு லேட்டா வர? கை நீட்டு. லேட்டு சாக்கா சொல்லுறேன். நீ வா, கை நீட்டு. நோட் வாங்க. 9 மணிக்கு ஸ்கூல், 10 மணிக்கு வந்து நீ வா. இப்ப என்னடா பண்றது? அவள் தான் அடி வாங்கிட்டு உள்ள போவேன் தான். எது பூம் பூம் மாடு? நான் அந்த அளவுக்கு அடி வாங்கல. அப்ப எப்படி நம்ம ஸ்கூலுக்குள்ள போறது? ஸ்கூலுக்குள்ளயா? பேக் கேட் வழியா போயிடுவோமா? வா வா வா, சீக்கிரம் வா வா வா. என்னடா பின்னாடி கேட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க? அப்ப நம்ம டோட்டல் க்ளோஸ். டேய், நாம ஒரு ரூட்ல போய்கிட்டு இருக்கும்போது வாழ்க்கையில் இப்படிதான் பல தடைகள் வரும். அதுக்காக நம்ம என்னைக்குமே முன் வச்ச காலை பின் வைக்க கூடாது, தாண்டிடணும். நீ தாண்டுவ, நான் எப்படி தாண்டுறது? பார்த்தல கேட்டுக்கு மேல நீட்டிட்டாக்குது. ஏச்சின்னு வச்சுக்க, ஏடா உடம்பு எதனா ஆயிடும். அதானே பக்கத்துல காம்பவுண்ட் இருக்கு, தூக்குறேன். முதல்ல நீ ஏறு. எது தூக்கு போறியா? சனம் பண்ணி மலை மாடு என்னத்தோட தூண்டுற? பண்ணி வெயிட்டுக்கிறியாடா? காலை தூக்குடா. இந்த காலத்துக்கு பச்சா குட் மார்னிங் சார். இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. ஃபுல் எஃபர்ட் போட்டுற வேண்டியதான். ஜெயிச்சிட்டோமாரா. இவனை தூக்குற பதில முன்னாடி கேட்லயே அடி வாங்கிட்டு போயிட்டுக்கலாம். ஐயோ, சார் பின்னாடி பக்கம் வந்துட்டாரா? இந்த பண்ணி ஏந்துக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் 10 நிமிஷம் ஆகும். சார் வேற நம்ம மூஞ்ச பார்க்கல, நம்ம எஸ் ஆயிட வேண்டியதான். யாரடா டேன்றா? உங்களே இல்ல சார், அவனா சார். எவன? எங்க அவனை காணோம்? நாய திருட்டுத்தனமா பேக்கெட் வழியா வந்தது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரம் எம்மள 10 செத்துருப்பண்டா. வரம்போக்கு. காந்தமாக்கும் புலத்தில் வைக்கப்பட்டுள்ள செயல்பாட்டின் அடிப்படையில் டேய் கௌதம், பிரசன்ட் சார். எழுந்துரு. ஐயோ, தூங்கிட்டு இருக்கிறேங்க. கிளாஸ் டைம்ல தூங்கிட்டு இருக்க? பாட்டி இறந்துட்டாங்க சார், அதனால நைட்டு ஃபுல்லா தூங்கலிங்க சார்.
அதுக்கு எதுக்கு ஸ்கூலுக்கு வந்த? லீவ் போட்டு வீட்லயே தூங்குறது? வீட்டில் இருந்தால் தூக்கம் வரலைங்க சார். நீங்கள் பாடம் எடுத்தால் தான் தூக்கம் வரும். அதனால தான் சார் ஸ்கூலுக்கு வந்தேன். அவனே எவ்வளவு திமிரு இருந்தா நான் கிளாஸ் எடுத்தா உனக்கு தூக்கம் வருமா? என்ன பார்த்தா உனக்கு தேன மாதிரி தெரியுது சார். நடத்துகிற பாடம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடத்தை எப்படி புரிய வைக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. கிளாஸ்ல தெரியாதனமா தூங்கிட்டா காதை பிடிக்கிற, ப்ரேயர்ல தேசிய கீதம் பாடும்போது இங்கிலீஷ் டீச்சரை சைட் அடிக்கிற. நீ நடத்துற பாடத்துல நான் ஏன் சார் கவனிக்கணும்? நீ யாருகிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரியும்ல. நிம்மதியா தூங்கிட்டு இருந்த ஸ்டூடெண்ட் அநாகரிகமா எழுப்பி கிளாஸை கவனிக்க சொல்றிய. நீ எல்லாம் ஒரு வாத்தியாரு? திருவள்ளூர் மாவட்டத்துல 35 பேர் இருக்க கிளாஸ்ல 35 மார்க் கூட எடுக்க வக்கில்லாத மக்கு ஸ்டூடெண்ட் நீ இந்த வாத்தியாரை எடுத்து பேசுறியா? எக்ஸாம் டைம்ல பிட் அடிச்சு பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட் எனக்கும் சரி, கிளாஸ் டைம்ல அரை மணி நேரம் பாடம் எடுத்துட்டு மாசம் 60,000 சம்பளம் வாங்குற வாத்தியார் உனக்கும் சரி. எல்லாத்துக்கும் படிப்பு தான் காரணமா இருக்குது. ஆணவமா பேசுறது மட்டும் இல்லாம ஸ்கூலுக்கு போன் எடுத்துட்டு வரியா? நீ வாத்தியாரு, உன் கையில போன் இருக்கலான்றதும் நான் ஸ்டூடெண்ட் என் கையில போன் இருக்க கூடாதுன்றதும் அவ்வளவுதான் உனக்கு எனக்கு வித்தியாசம். நீங்க எல்லாம் உங்க போனை உங்க ஷர்ட் பேக்லயே இல்ல பேண்ட் பேக்லயே வச்சிருப்பீங்க. ஆனா நான் என் போனை உங்ககிட்ட இருந்து மறைக்கிறதுக்காக என் ஜெட்டில வச்சிருக்கியா? என்ன ஸ்கூல் விட்டு வெளியே அனுப்பிச்சிருவியா? டீஸ் கொடுத்துருவியா? குடியா? மளிகை கடைக்கு வேலைக்கு போனா மாசம் 5,000 கொடுப்பான். பெட்ரோல் பங்குக்கு வேலைக்கு போனா மாசம் 10,000 கொடுப்பான். எந்த வாத்தியார் பாடம் எடுத்தாலும் கவனிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு வந்து படிக்கணுன்ற தேவையும் இருக்காது. டேய் நீ ரொம்ப பேசுற. இது என்னோட கண்ட்ரோல்ல இருக்க ஸ்கூல். ஏய் இது வேணா உன்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஸ்கூலா இருக்கலாம். ஆனா நான் என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இனிமே நான் கிளாஸை கட் அடிச்சாலும் எக்ஸாம் டைம்ல பிட் அடிச்சாலும் ஏன் கணக்கு டீச்சரை சைட் அடிச்சாலும் சரி, எந்த வாத்தியாராவது கேள்வி கேட்டீங்க உடனே உருவி விடுவேன். மச்சான் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டல, இதோ வந்து நிக்கிறேன். ஹாய் காய்ஸ். கோடிக்கணக்கான இதயங்கள் துடிக்கிறதும் சந்தோஷப்படுறது எதுக்காக தெரியுமா? கிரிக்கெட்காக தான். ஐசிஐசி கிரிக்கெட் வேர்ல்டு கப் டோர்னமெண்ட் யூஎஸ்ஏல நடக்குது. அதுல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நம்ம ஏன் பேரி மேட்சை சூஸ் பண்றோம்னா இதுல 1 கிளிக் ரெஜிஸ்ட்ரேஷன், 450% ஆஃப் வெல்கம் போனஸ், 30 இயர்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட், பெஸ்ட் வின்னிங் ஆர்ட்ஸ், அது மட்டும் இல்லாம ஃபாஸ்டஸ்ட் வித்ரா. இதுல எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் என்னன்னா பேரி மேட்சோட அம்பாசிடர்ஸ் பூரன் அண்ட் காஜல். இதை நீங்க விளையாடுறது மூலமா 3 மோட்டார் சைக்கிள், அது மட்டும் இல்லாம 8 lakhs வரைக்கும் வின் பண்ணலாம். இதை விளையாடுறது ரொம்ப ஈஸி. லெட்ஸ் பிளேஸ் யுவர் பெட் அண்ட் ஜாயின் திஸ் ஃபேண்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் மறுபடியும் சொல்றேன், 450% ஆஃப் வெல்கம் போனஸ் அண்ட் அப் டு 50,000 உங்க ஒவ்வொரு புது யூசர்ஸ்க்கும் கிடைக்கும். லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணிருக்கோம். இன்னைக்கே போய் பேரி மேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. இந்த வேர்ல்டு கப்பை மறக்க முடியாத வேர்ல்டு கப்பை மாத்திக்கோங்க. என்ன சார் என்ன பண்ணா உன்னை இங்கே முட்டி போட்டு வச்சிருக்கீங்க? இவன் பண்ண சேஷ்ட அப்படி என்ன பண்ணா? என்ன பண்ணானா? டேய் நம்ம ஸ்கூலுக்கு ஒரு புது டீச்சர் வந்திருக்காங்கடா. அவங்க பார்க்க எப்படி இருக்காங்க தெரியுமா? அதுவும் நம்ம கிளாஸ் பக்கம் தான் வந்து இருக்காங்க. என்னடா சொல்ற? Good morning students. Sit down. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். By the by, நான் தான் இந்த ஸ்கூலுக்கு புதுசா ஜாயின் பண்ணியிருக்கேன். கெமிஸ்ட்ரி டீச்சர். கெமிஸ்ட்ரி டீச்சரா? டேய் உட்கார்றா. சரி, முதல்ல உங்களுடைய பேர் சொல்லுங்க. ஒரு நிமிடம். உங்களிடம் ஓரிரு வார்த்தைகள் பேசலாமா? அழகே பொறாமைப்படும் அளவிற்கு பேரழகி நீங்கள். வகுப்பறைக்கு வருவதற்கே தயங்கி கொண்டிருக்கும் என் மனம் சற்று உங்கள் அழகை பார்த்து மயங்கி விட்டது. காந்தகம் போல் இருக்கும் உங்கள் கூந்தலின் அடிமை நான். நீங்கள் கண்ணசைத்தால் போதும் காலம் முழுவதும் தொங்கிக் கொண்டிருப்பேன். கும்பலாக அல்ல, உங்கள் காதின் கம்பலாக. ரசிப்பதற்கு ஆசிரியரா என்பது முக்கியமில்லை, அழகு இருந்தாலே போதும். நான் உயிரோடு இருக்கும் வரை உங்களை பார்த்து பதட்டம் அடைந்தாலும் சரி, உங்கள் உதட்டிற்கு உண்மையாக இருப்பேன். நீங்கள் இந்த மாணவனுக்கு கல்வி கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. என்னை காதலித்தாலே போதும். ஒரு டீச்சர் கிட்ட பேசுறது பேச மாட்டேன் சார். உன் வயசுனா அவங்க வயசுனா? என் வயசு 17, அவங்க வயசு 28 சார். பாகுபலி நேரத்தை உருக்கினாய ஒழுக்கம் இல்ல. Excuse me sir. கூறுங்கள் என்ன வேண்டும்? 11th B-யோட அட்டெண்டன்ஸ் வேணும். இதோ நான் எடுத்துறேன் மேம். இதோ இங்கேதான் இருக்கிறது.
அவங்க என்கிட்ட கேட்டாங்க குடியா. ஏன் நான் கொடுக்க கூடாதா? ஐயோ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நான் தான் கொடுத்தேன் குடியா. இந்தாங்க. தேங்க்யூ. வெல்கம். வெறி நாயோட மோசமா ஒழிறானுங்களே, நானே மேல் போலக்குது. கிளாஸுக்கு வராம இவனுங்க என்ன பண்ணுறானுங்க? டே வசந்த், சிபி, நான் கிளாஸுக்கு வரலையா? டைம் ஆகுதுடா. கிளாஸுக்கு வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இல்லையா? படிக்கவே பிடிக்க மாட்டேங்குது. எப்போதான் இந்த ஸ்கூல் லைஃப்லாம் முடியுமோ? டேய் என்னடா பேசுறீங்க? இன்னைக்கு படிச்சு முடிச்ச எத்தனையோ பேர் ஸ்கூல் லைஃபை மிஸ் பண்றமேன்னு கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா ஸ்கூல் லைஃபே கஷ்டம்னு இருக்கிறீங்க? பின்ன என்னடா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணன் நல்லா தான் படிச்சாரு, சும்மா தான் இருக்கிறாரு. கேட்டா படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கலையா, அப்படி இருக்குது இப்போ சொசைட்டி. நம்ம என்னதான் படிச்சாலும் இதோ அந்த போஸ்டர்ல கிழிஞ்சி தொங்குது பேர் பேப்பரு, அந்த மாதிரி வேஸ்ட் தான். அதுக்கு எதுக்கு படிக்கணும் இல்லடா? கரெக்டா சொன்ன மச்சான். நான் பாக்குறா அங்க எங்கடா போறான் அவன்? தெரியலையே. டேய் அங்க என்ன பாத்துனுக்குற? டேய் என்ன பண்ற? இல்ல நம்ம என்னதான் படிச்சாலும் இந்த போஸ்டர்ல கிழிஞ்சு தொங்குற பேப்பர் மாதிரி வேஸ்ட்னு சொன்னல, இந்த போஸ்டர்ல இருக்கிறது யாருன்னு தெரியுமா? யாரு? நாளை 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 என்று இன்று இழக்காதே, நீ இன்றை இழக்காதே, நீ இன்றை இழக்காதே. இன்றை விதைத்தால் நாளை முளைக்கும், அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே. படிப்பை கரெக்டா பயன்படுத்தாதவன் வேணா வேஸ்டா போலாம், படிப்பு என்னைக்குமே வேஸ்டா போகாது. முன்னால் வாடா, உன்னால் முடியும். தளபதி தளபதி நீனா நீனா, அன்பு தலைவா, வெற்றி நமக்கு, அழகிய தமிழ் மகன் நீதானே. அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால்.